கோவிட் எண்டு பட் வந்து ஆனால் கோவிட் முடியல. அப்போ தான் வேக்சின் எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆன டைமு. நான் அப்போ தான் ஹேர் டொனேட் வேறு பண்ணியிருந்தேன். கன்சீவாக இருக்குன்னே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் எல்லோரும் திட்டுறாங்க. அடுத்த நாள் தான் இது பண்ணோம். பார்த்துட்டு அந்த ஹேர் ஷேவ் பண்ணதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நாங்கள் இதை அனௌன்ஸ் பண்ணோம். லைக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோன்னொன்னையும் அதுக்கு திட்டாமல் விட்டுட்டாங்க. ஆனாலும் கொஞ்சம் இனிஷியலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்டர்லேயே போச்சு எங்களுக்கு. நாட் ஷுர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இனிஷியலாக. ஸோ ஃபைனலாக சொல்லும்போது அதுவும் இல்லாமல் இப்போது 13 இயர்ஸ்க்கு அப்புறம் எங்கள் வீட்டில் பேபி இவன் மகள். அப்புறம் அவங்க வீட்டு சைடில் பாலா தான் ஃபஸ்ட்டு பேர். அவங்களுக்கு அப்புறம் 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆனால் இப்போ தான் பாலாக்கு ஸோ ஃபஸ்ட்டு கொள்ளு பேரன் டைப்பு. ஸோ எல்லோரும் பயங்கர எக்ஸைட்டட். அங்கே யூஎஸ் வர்றதுக்கு வந்து நமக்கு இங்கே கவுன்சிலேட் எதுவுமே ஓப்பன் ஆகலை. ஸோ இங்கே பேரண்ட்ஸ்க்கோ யாருக்குமே வீசா எடுக்க முடியல. ஸோ லைக் இட் வாஸ் த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் பட் லைக் வி ஹேட் டு ஸ்பெண்ட் இட் அலோன். ஸோ பேபி ஷவரும் அப்படி தான். லைக் வி டிட் எவ்ரிதிங் இன் த வீடியோ கால். இவங்க மூமெண்ட் இல்லை, பேபி மூமெண்ட் இல்லைன்னு செக் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் மூவ் ஆக மாட்டான். அவங்க அப்பா வீடியோ காலில் பேசுவாங்க. பேபி 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 சும்மா சொன்னாங்கன்னா இவர் இங்கே குடுகுடுன்னு ஓடுவார். அப்போ இருந்தே ஒரு பாண்டிங் தான். நான் பார்ப்பேன், டேய் நீங்கள் 2 பேரும் இப்போ இருந்தே என்ன ஓரம் கட்டுறீங்க அப்படின்னு. ஆனால் லைக் இட் வாஸ் வெரி ஸ்வீட் சீயிங் தெம் டுகெதர். சார் வந்து 40 வீக்ஸ்லலாம் பிறக்கல. அதுக்கப்புறமும் 1 வீக் வெயிட் பண்ணி தான் பிறந்தார். அதுவும் 2 days லேபர். தேர்ஸ்டே போய் அட்மிட் ஆனேன், சாட்டர்டே தான் பிறந்தார் சார். ஸோ த்ரூ அவுட் அந்த இதெல்லாம் 2 பேருமே ரொம்ப லைக் ஃபுல் பெயின் அப்படி தான் இருந்தோம். அப்புறம் அவர் வந்தோடனேயும் தான் ஓகே லைக் அந்த ஃபஸ்ட்டு நம்ம மேலே வைப்பாங்க பாருங்க. அப்போ தான் பார்த்துட்டு நான் எனக்கு டவுட்டோ இது நம்ம பேபி தானா, வேறு வெள்ளைக்காரங்க பேபி யாராவது கொடுத்து விட்டாங்களா அப்படி தான் இருந்தான். நல்லா சைனீஸ் குட்டி மாதிரி ஃபுல்லாக முடி குச்சி குச்சியாக இருந்தது எல்லாம். ஐ வாஸ் திங்கிங் ஓ சாதிச்சிட்டோண்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது. 5th டேலேருந்து ஐ வாஸ் இன் த எமர்ஜென்சி ரூம். ஹி வாஸ் அலோன் அட் ஹோம். ஸோ ஹீ டிடன்ட் நோ எனிதிங். லைக் அவங்களுக்கு எப்படி குளிப்பாட்டணும், எப்படி ஃபீட் பண்ணணும், பர்ப் பண்ணணும் எதுவுமே தெரியாது. அவங்களே எல்லாம் ஒன்று ஒன்றா டியூலாஸ் நர்சஸ்னு ஹெல்ப் கேட்டு கற்றுக்கிட்டு நான் வந்து அப்புறம் 15 டேஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு போனேன். ஐ வாஸ் லிட்டரலி இன் லைக் பெட் ரெஸ்ட் ஃபார் 3 months. ஐயோ நான் ஒரு சுச்சுவேஷன்லலாம் நான் நினச்சேன் ஓகே நம்ம போய் பார்க்க மாட்டோம் போல், நம்ம அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நம்ம இன்னைக்கு ஒரு நாள் போய் எடுத்துட மாட்டோமா அப்படியெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். ஏன்னா 5th டே போய் அட்மிட் ஆனேன் எமர்ஜென்சியில். 1 வீக் இருந்தேன். திரும்பி ரெடி ஆகிடுச்சின்னு வீட்டுக்கு வருவோம். வந்து அவனை நல்லா அந்த ஒரு உச்சி முகர்வாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வந்து தூக்கி அவனை ஸ்மெல் கூட பண்ணியிருக்க மாட்டேன். திருப்பி வாமிட் நிற்காது, ஃபீவர் வந்துடும், திருப்பி போய் அட்மிட் ஆவேன். எனக்கு எந்திரிச்சு நடக்கவே டுக்கஸ் லைக் ஆல்மோஸ்ட் 13 வீக்ஸ் ஆயிடுச்சு. அவன் வந்து ஐ மிஸ்ட் லைக் எவ்ரி மூமெண்ட். லைக் அந்த நியூ பார்னோட ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அவனை தூக்கவே முடியல. அவன் February 19 பிறந்தான். நான் அவனை தூக்குனது வந்து April 25 தான் தூக்குனேன். ஸோ அப்போவும் பாலா தான் என்னையும் பார்த்துக்கிட்டு அவனையும் பார்த்துக்கிட்டு ஹீ ஹேஸ் டு ஒர்க் பிகாஸ் லீவ் முடிஞ்சுது. எனக்கு சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ லைக் அவனுக்கு லிட்டரலாக டயப்பர் சேஞ்சிங், அவனை குளிக்கிறது, அவனுக்கு என்ன வேக்சின் போடணும், எப்போ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், என்ன பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாமே பாலாக்கு தான். கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டான். ரொம்ப கரெக்டான டைமில் ஃபீட் பண்ணுறது இது பண்ணால் கரெக்டாக தூங்கிக்கிட்டான். அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. கோஆப்ரேட் பண்ணலன்னா 2 பேர்த்தையும் பார்த்துருக்க முடியாது. அந்த ஆள் நெஞ்சிலேயே தான் சார் தூங்குவான் அவங்கிற மாதிரி போட்டுட்டு ஹெட்செட் போட்டுப்பாங்க. இது ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை கேரியரில் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. எதுக்குமே சலிச்சிக்கிட்டதே இல்லை. நிஜமாவே பாலா வந்து ஹீஸ் லைக் போர்க்கண்ட சிங்கம் தான். அந்த அப்படி தான் ஆயிருக்கும். ஒரு நைட்டு போகாமல் இருந்தோம்னா லைக் அந்த பாட்டில் வர லிரிக்ஸ் மாதிரி தான். லைக் மாறில் உன்னை சாய்த்து கொண்டு உறங்க வைப்பதா, இல்லை இறந்த ஒரு உயிருக்காக கொல்லி வைப்பதா, அந்த மாதிரி ஆயிருக்கும் எங்கள் கதை. நல்லா ஜஸ்ட் மிஸ்ஸு. அதையும்
அப்படி தட்டிட்டு வந்துட்டோம் நாங்கள். ஒன் ஃபைன் டே ஐ லைக் நோ, எனக்கு எங்கள் அம்மா வேணும், எனக்கு எங்கள் அக்கா வேணும், நான் ஊருக்கு போகிறேன்னு. அப்புறம் சொல்லப்போனால் அட் ஒன் மோமெண்ட் லைக் தே கேவ் ஓவர்டோஸ், மார்ஃபின் ஓவர்டோஸ் ஆகிட்டு I almost had a like mild heart attack. ஸோ அந்த மூமெண்ட்டில் ஐ வாஸ் திங்கிங், ஓ மை காட், இன்னும் ஒரு நாள் பையனை பார்த்துட மாட்டோமா, ஓகே நம்ம யாரையுமே பார்க்காம போயிடுவோம் போல இருக்கே, அப்படியெல்லாம் யோசித்தோம் நாங்கள். ஸோ somehow we sailed that boat and like we are here. என்னோட சொர்க்கம். இவர் தான் ஃபர்ஸ்ட் பாய் ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலி. நாங்கள் 3 பேரும் பொண்ணுங்க, இவங்க 2 பேரும் பொண்ணுங்களா. ஸோ இவருக்கு he was alone, பாவம் ரொம்ப தனியாக இருந்தார். இப்போ வந்து ஒரு கம்பெனி கிடச்சி கூட 5 இயர்ஸ் முன்னாடி கிடச்சிருந்தா பரவாயில்ல. மகிழ் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இவன் வந்து சொல்லிகிட்டே இருப்பான், இப்போ வந்து பையன் பிறந்தா எனக்கு கம்பெனி, நீங்கள் 2 பேர் தனியாக நான் 2 பேர் தனியான்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஆனால் வந்து அவன் வந்ததுலேருந்து நாங்கள் 4 பேருமே ஒன்றா தான் இருப்போம், எல்லா இடத்துலையுமே ஒன்றா தான் இருப்போம். மகிழுக்காகவே 3 பேருமே ஜாயின் பண்ணுவோம். 3 பேர் சேர்த்து வச்ச மணியில் எல்லாம் பேரண்ட்ஸ் டிவைட் பண்ணி அதில் கொஞ்சம் சேர்த்து வந்து அவங்கவுங்க வாங்கி கொடுத்தாங்க, கொடுத்து அந்த மாதிரி டாய்ஸும் வாங்கி கொடுத்தோம். சும்மா பேருக்கு லைட்டாக எடுத்து மகிழ்வேந்தன் சிங்கிள் பேராக வைக்காமல் அதை பிரித்து வைக்கணும். என்னென்னா ஃபேமிலி நேமாக வேந்தன் அப்படின்னு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக அது தமிழ் லெட்டர்ஸ் மெயினாக தமிழ் லெட்டர்ஸ் இருக்கணும். அது ஒரு மெயின். பேர் செலக்ட் பண்ணது எல்லாமே வந்து அந்த இதில் தான் செலக்ட் பண்ண, லிஸ்ட்டு செலக்ட் பண்ணது எல்லாமே குளிர்ச்சியாக இருந்தாலுமே எரியாது, சில்லுன்னு இருக்கும். கோபம் அம்மா மேலே தப்பு தான் சாமி, தப்பு தான் அம்மா, சாரி அம்மா, சாரி. Apart from Mahil, please கொஞ்சம் என்னையும் லவ் பண்ணுங்க, பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ 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 மச். லவ் யூ லலிதா. வில் ஃபீல் லோன்லி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு 7 மாதமாக வந்து அவர் வந்து வீட்டையே ஆட்டி படைச்சிட்டு இருந்தார். நீ போய் அவனோட திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கூட இல்லை அப்படின்னு தோணும். வி லவ் யூ மகிழ்வேந்தன்.